ரைடு வரும்போதும் நாம ரைடு போகும்போதும் நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் கூட காட்டக்கூடாது. நம்மளோட எய்ம் ஒரே ஒரு விஷயம்தான், வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்ஃபிடென்ட்டோட நம்ம விளையாடணும். நம்மளோட கான்ஃபிடென்ட்டே அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பயத்தை காட்டணும். என்ன கூடி பேசிட்டு இருக்காங்க? புதுசா ஏதாவது பிளான் பண்றாங்களா? இத பாருங்க, இதான் கேம் பிளான். நல்லா வாட்ச் பண்ணுங்க. இது பிளான் 1. நல்லா கவனிங்க. நம்ம ரைடு போறப்ப சென்ட்ரல் பிளேயர் இருக்கான்ல, அவங்கிட்ட மட்டும் ஏறி ஆடணும். அப்பதான் நம்ம எல்லா பிளேயரையும் கவர் பண்ணி ஆட முடியும். என்னவா இருக்கும்? இனியா, ஜேம்ஸ் நம்மளை நோட் பண்ண வரான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஸோ யாராச்சும் நம்மளை பிடிக்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் மூவ் பேக்கில் இருக்கணும். அதாவது கை அப்படி நீட்டுற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுது சார். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுல்ல? என்ன ஏதோ புதுசா பிளான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. சார், நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, உங்கள் அனுபவத்தில் நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க, விளையாடிருப்பீங்க. அதுலேருந்து தான் ஐடியா கொடுங்க சார். டேய், என்னடா கிண்டல் பண்றியா? சார், நான் கிண்டல்லாம் பண்ணல சார், நான் உண்மையாக தான் கேட்குறேன். ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார். டேய், இப்போ இவங்க 2 பேரும் தான் கோச்சு. இவங்க சொல்றபடி தான் நீங்க ஆடணும். டேய், இவருக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டாராடா? ஏன்டா இவர்கிட்ட கேட்குற? சார் கிரீஸ் போடுவாரு. சரியா சொன்னடா, அவர் கிரீஸ் போட தான் லாக்கி. அதுவும் ஒழுங்கா போட தெரியாது. டேய், என்னடா என்ன கலாய்க்கிறீங்களா? சார், நீங்கள் தான் பேசவே மாட்டீங்க. டேய், அவர் என்ன வச்சுட்டா வஞ்சனம் பண்றாரு? டேய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்ன சார் பண்ண போறீங்க? கிரவுண்டை சுத்தம் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதானே? டேய், என்ன பார்த்து ஆயா வேலை பார்க்குற மாதிரி தெரியுதா? என்கிட்ட நீ பேசவே கூடாது. சார் எதுக்கும் தகுதி இல்லைன்னா அப்படிதான் சார் பேசுவாங்க. டேய், யாருக்கு தகுதி இல்லைங்கிற உனக்கு தெரியுமா? ஓட்டணும். ஏன் கோவப்படுறீங்க? சின்ன பசங்க ஏதோ சொல்றாங்க, நீங்களும் அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு வாங்க சார். என்ன சார் பசங்க இவங்க? என்ன பேச்சு பேசுறானுங்க? ஒரு கோச்சை கூட மதிக்க தெரியல. இவனுக்கு எப்படி சார் ஜெயிப்பானுங்க? சார் சின்ன பசங்க சார். என்ன சார் சின்ன பசங்க? நான் பார்க்காத கிரவுண்டா, நான் ஆடாத ஆட்டமா? ரொம்ப ஓவரா போறானுங்க சார். உங்களுக்கு அனுபவம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அனுபவம் இல்லையே. என்ன சார் அனுபவம்? ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நீங்க விடுங்க, நீங்க போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு வாங்க. ஓகே, சொல்லினியா? இப்போ நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம பிளானை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இந்த பாருங்க, நம்ம கிட்ட இருக்க பிளான்ல முதல்ல நம்ம எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு ஜேம்ஸுக்கு தெரியக்கூடாது. பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளான் படி ஆல்ரெடி இனியன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டரா அட்டாக் பண்ணணும். ஓகேவா? இதான் பிளான். பக்காவா புரிஞ்சுதா? சோ குமரன் சொன்ன மாதிரி நாம இந்த பிளானை கேம்ல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா கப்பு நமக்கு தான். ஓகே ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுல? புரியுது சார். சரி, ஓகே, டிஸ்பஸ். பார்க்கலாம். அவங்ககிட்ட கொடுக்குறியா? சரி, ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. ஓகே சார். எல்லாரும் போங்க. ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ சார். இனியா, இந்த ஜேம்ஸ் நம்மளை வச்சு ஒரு பிளான் பண்ண பார்க்கறான்.
எப்படியும் ஃபைனல் மேட்ச்சில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்மளை கண்டிப்பாக கவுக்க பார்ப்பான். எதுக்கும் நம்ம உஷாராகவே இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தாண்டா செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாதான் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும். ம் பாப்போம் என்னதான் பண்றாங்க. என்னம்மா குசு கடிக்குதா? ஆமாக்கா. உன்னை முதல்ல பார்த்தப்ப எனக்கு கோவம் வந்ததுமா. ஆனா பழக பழக பாக்குறப்போ நீ எவ்வளவு நல்ல பொண்ணுமா. யாரோ ஒரு புண்ணியவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க இந்த கொசுக்கடியில உட்காந்து கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குமா. உன் மனசு யாருக்கும் வராதுமா. மாப்பிள்ள, ஹலோ, சொல்லு மாப்பிள்ள. ராசத்தை எங்க? அது மாப்பிள்ள, தங்கச்சி ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. நானும் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் மாப்பிள்ள. சரி, அவகிட்ட போனை கொடு. இந்த தரேன் மாப்பிள்ள. ரசத்தி, அண்ணே, மாப்பிள்ள லைன்ல இருக்கான், பேசணும். மாமாவா? இந்த பேசு. ஹலோ. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. எதுக்கு இன்னும் லாக்கப்ல இருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? அதான் ஐஸ்வர்யா சேர்மன் வீட்ல இருக்கான்னு தெரியும்ல. இல்ல மாமா, நான் வெளியில போனா கண்மணி வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுவா. அதனால நான் உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அப்பதான் ஐஸ்வர்யா வாழ்க்கையை காப்பாத்த முடியும். ம். ஆனா நீ எப்படி அங்க இருப்ப? லாக்கப்ல சுத்தம் இல்லாம கொசுக்கடியா வர இருக்குமே. இந்த சூழ்நிலையில நான் இங்க இருக்கிறது தான் மாமா கரெக்ட். எனக்கு என்ன வந்தாலும் பெரிய கவலை இல்லை மாமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணேன். என்ன மாமா? இன்னைக்கு நைட்டு நடக்க வேண்டிய ஃபைனல் மேட்சை நாளைக்கு வச்சிருக்காங்க. ஏன் மாமா திடீர்னு? அமைச்சர் இன்னைக்கு நைட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணணுமா, அதனால மேட்சை நாளைக்கு காலையில போஸ்ட்போன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டே மேட்ச் முடிஞ்சு காலையில வந்துருவீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். சரி, நாளைக்கு காலையில மேட்ச்னா பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட மாட்டாங்களா மாமா? ஏய் ராசாத்தி, மேட்ச் எப்போ நடந்தாலும் நாம தான் ஜெயிப்போம். அதை பத்தி என்னைக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு நைட் நடந்தா என்ன, நாளைக்கு காலையில நடந்தா என்ன, நானும் குமரனும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான் படி பசங்க விளையாடினாலே இந்த முறை கப்பு கண்டிப்பா நமக்கு தான். அப்படியா மாமா? சரி மாமா. உனக்கும் எனக்கும் நாளைக்கு தான் பெரிய பரீட்சை இல்ல? ஆமா மாமா, நீங்க அங்க பிளான் பண்ண மாதிரி ஜெயிச்சு எனக்கு பெருமை சேர்க்க போறீங்க. இங்க நான் பிளான் பண்ண மாதிரி ஜெயிச்சு ஐஸ்வர்யாவுக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு பெருமை சேர்க்க போறேன். மாமா, சாப்பிட்டீங்களா? ம், நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அழகனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ம், அப்புறம்
இந்த ரூமுக்குள்ள தான் அந்த பிளான் மேப் இருக்கணும். எங்க இருக்கும்? ம். ஹலோ. எப்படி சார்? அவங்க போட்ட பிளான் எல்லாம் இப்போ உங்க கையில இருக்கா? ஆமா, அதெல்லாம் எப்படி அப்ப? சார், இந்த ஜேம்ஸ் நினைச்சா நடக்காத காரியம் எதுவுமே இல்லை. சார், நாளைக்கு மேட்ச்ல நாம தான் ஜெயிக்க போறோம். 10வது முறையா நீங்க கப்பு வாங்குறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்கு அது போதும் சார். மற்றபடி நீங்க பார்த்து எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே சார். சரி, நாளைக்கு ஃபைனல் மேட்ச் முடியட்டும், உனக்கு ஒரு வீடியோ வாங்கி தரேன். சார், வீடா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நமக்கு ஒரு வீடு. இன்னும் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கியா? ராசாத்தி வெளியில் போயிடக்கூடாதுன்னு காவல் காக்குறல. சேர்மன் தெளிவான ஆளை தான் காவலுக்கு போட்டு போயிருக்கான். நமக்கு புகை போடுற வேலை மிச்சம்.
மேடம் இன்ஸ்பெக்டர் மேடம் ராசாத்தி எப்போ வேணாலும் வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ முக்கியமான விஷயமா ராசாத்தியை வெளியில கூட்டிட்டு போகணும் மேடம். உங்க பர்மிஷன் வேணும் மேடம். சரி வாங்க. சரி மேடம். ராசாத்தி அக்கா. மேடம். மாமா ராசாத்தி போலாம். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நீ போயிட்டு வாமா. எதுவா இருந்தாலும் நீ தைரியமா இருமா. அந்த பொண்ணு வாழ்க்கை உன்னால கண்டிப்பா நல்லபடியா மாறணும்னு நான் நம்புறேன். நன்றிக்கா. ராசாத்தி என்னம்மா ஒரு நாள் ராத்திரிலேயே இந்த அம்மா பேச்சு வழக்கெல்லாம் மாறி போயிருக்கு. இப்படி ஸ்டேஷனுக்கு வர்றவங்களெல்லாம் நம்ம வீட்டு பக்கம் அனுப்பி வச்சாங்கன்னு வையே, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் மொத்தமா லீவ் விட்டுறலாமா? அண்ணே கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. வாங்கண்ணே போலாம். வரேன்க்கா. சரிங்க. தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். கிளம்புறேன். முன்னாலேயே இந்த பொண்ணை பார்த்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வாமா. அடடே தம்பி, இதான் அங்க தூங்குறான் பத்தியா ஒரு ஆளு. அவன் ராத்திரி முழுக்க ராசாத்தி ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துடக்கூடாதுன்னு இங்க படுத்து காவ காத்துக்கிட்டு இருக்கான். அதனால அந்த ஆளை எழுப்பி நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை கொடுத்து மறுபடியும் இங்கே படுத்து தூங்க சொல்லு. சரியா? நீங்க வேற என்ன விவரம் தெரியாம அந்த ஆளு நான் தூங்கவே கூடாது 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ கொடுன்னு சொன்னாரு. நானும் அந்த ஆளை எழுப்பி 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ கொடுத்தேன். ஆனா அந்த ஆளு டீயை குடிச்சு தூங்கிக்கிட்டே இருக்காரு. ஓ அப்படியா சங்கதி? மொத்தம் எத்தனை டீ குடிச்சாப்ல? 5 டீ குடிச்சிட்டாரு இது வரைக்கும். இந்தா 5 டீக்கு 50 ரூபா. இப்ப நீ கொடுக்க போற டீக்கு இந்தா 10 ரூபா. இதையும் குடிச்சிட்டு அந்த ஆளை படுத்து தூங்க சொல்லு. அண்ணே இதெல்லாம் தேவையா? வாங்க போலாம். சரிம்மா போலாமா. தம்பி நாங்க போனதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொடு. அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா தூங்குவா. அண்ணா 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 இந்தானே டீ. டீ கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இது மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்க நான் கொடுத்துறேண்ணே. குடிங்கண்ணே. சரி. இங்க போடுமா. அத்தை எதுக்கு சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு ஐஸ்வர்யாக்கு கல்யாணம். சந்தோஷமா இருங்க. சரி பண்ணு. கண்மணி கண்மணி வா போலாம். தோ வரோம் அத்தை. மா வா போலாம். அத்தை வாங்க போலாம். வா சீக்கிரம் வா. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க எங்க போறீங்களோ அங்கதான். நாங்க கல்யாணத்துக்கு போறோம். என்னம்மா உனக்கு மட்டுமா பத்திரிக்கை வச்சாங்க? எங்க எல்லாருக்கும் தான் பத்திரிக்கை வச்சாங்க. எல்லாரும் தான் வருவோம். சித்தப்பாவும் அப்பாவும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஏன் வீட்டுக்காரரும் மில்லு பார்க்க போயிருக்காரு. மீதி இருக்கிறது நாங்க தானே. அப்போ வருவோம். அது சரி, இப்ப நாங்க வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஓ மருமக தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கால. ஆனா நீ இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர, அதான் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நாங்க அங்க வரதே அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாக்கதான். சப்போர்ட் பண்ணலாம் இல்ல. என்ன கண்மணி இவளுங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அவங்களால பேச மட்டும்தான் முடியும் அத்தை. எதை பண்ணாலும் அந்த ராசாத்தி தான் பண்ணுவா. அவளும் ஜெயில்ல இருக்கா. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாம்? தட்டி விட்டு வாங்க போலாம். நாங்க எங்க கார்ல கிளம்புறோம். எப்படியே போங்க. அதே எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? இல்ல எங்க கூட நீங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். மா
நாங்க எப்பவும் உங்க கூட வரோம்னு சொன்னோம். நீங்களா ஒன்னு நினைச்சு பேசாதீங்க. சம்மந்தி டைம் ஆச்சு, நம்ம போலாமா? சரி வாங்க.